மற்றது எங்கண்ட குடும்பத்துல ஒரு கல்யாணம் வந்து கரியா வரப்போகுது. சரியோ? ஒரு கை வந்து அந்த கையை தூக்கி கொண்டு ஒரு கையை தூக்கி கொண்டு ஒரு கையில போயிருந்து உடையார் ஒரு கை வந்து செய்யறது பிள்ளைகளை இப்ப செய்யப்படாயின உங்களையும் செய்யப்படாயின எல்லாம் நாங்கள் ரெடிமேட்டா கொடுக்குறோம்னு சொல்லுவீங்க. பாருங்க ஐயா கண்ணு என்ன மாதிரி செய்யறாருன்னு சொல்லி தம்பி இது முந்தி செய்த நீ ஏஞ்சோண்டா அரியதரம் சொல்றதுக்கு என் அம்மா காரிக்க ஆள் இல்லையா? குடை கேட்க பாத்திரங்கள் தண்ணி எவ்வளவுன்னு சொல்லி கேட்கல. அநேகமா இந்த 2 கப் தண்ணி காணும் பண்ண. வணக்கம் என் இனிய அன்பு உறவுகளே. வணக்கமா நீங்கள் முழக்கம் சொல்றீங்களே. அன்பு இனிய உறவுகளே சொல்லு. உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் வந்து நேற்று எல்லாருக்கும் நான் நல்ல சுகம், நீங்கள் எல்லாரும் நல்ல சுகமா இருப்பீங்கள் என்று நினைக்கிறேன். அநேகமாக உங்களோட சுகங்களையும் எனக்கு அறிய தாருங்கோ. மற்றது நேற்று முந்த நாள் ஒரு காணொளி 2 காணொளி போட்டிருந்தான். என்ன காணொளி என்று சொன்னால், ஒன்று ஹரே ராம ஹரே கிருஷ்ணா லாஜப்பல்ல தேர் ரதபவனி, மற்றது காட்டு வயல் மாதாயில ஒரு விழா. இந்த பொண்ணை நல்ல ஆதரவு தந்தீங்க, நல்லபடியாக பார்த்தீங்கள். அதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு இன்றைக்கு நான் செய்கிறது நாளைக்கு தான் போட போகிறேன். இன்றைக்கு வந்து என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், ஒரு சாப்பாடு ஒன்று செய்து காட்ட போகிறேன். ஒரு சிற்றுண்டி உண்டு. இந்த சிற்றுண்டி என்னத்து கண்டு நீங்கள் கேட்டால் அது நான் சொல்லுவேன், கல்யாண வீடுகளுக்கான பலகாரம் சுடுவினே அதுக்கான சிற்றுண்டி. இப்போ எனக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆள் வந்திருக்கிறார். சரியோ? அவரையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டு பாருங்கோ. மேஜிக் செல்லையா, வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி சுகமா இருக்கிறீங்களா? நல்ல சுகமா இருக்கிறேன். இன்னைக்கு செய்து காட்ட போறீங்க? இன்னைக்கு கடையில கிடக்கும் போல இருக்கு. இன்னைக்கு வந்து எனக்கு ஒருத்தர் சிப்பி செய்யறது காட்டி தந்தவன். சரியோ? கடலுக்குள்ள வர்றது இங்க நீங்க அந்த சிப்பி இல்ல, இது வந்து இந்த விசேஷங்கள்ல ஒரு சிற்றுண்டியா அதுக்கு தேவையான சாமான்களை நாங்கள் இதன்றோமா. சரியா? இப்ப என்ன ஒவ்வொரு நிறங்கள்ல இருக்குமா? அதுதான். இது வந்து இந்த மா வந்து உளுத்தம்மா பச்சையோ வறுத்த உளுத்தம்மா, அதுக்காக சிவப்பு சொல்லப்படாது. வறுத்த உளுத்தம்மா, வறுத்த உளுத்தம்மா 1/2 கப்பு. இது அவிச்ச கோதுமைமா, அண்டையான் மாதிரி அவிக்கிற இல்லையாக்கா, அவிச்ச கோதுமைமா 2 கப்பு. இது வறுத்த அரிசிமா 2 கப்பு. இந்த கப்பால் அளந்து போட்டேன் நான். சரியோ? இதை விட எங்களுக்கு தேவையான சாமான்கள், உப்பு கொஞ்சம் தேவையான அளவு, இது கொஞ்சம் தேங்காய் பால் பவுடரா ஒரு 2 கரண்டி, 2 மேச கரண்டி. கசகசா இல்ல, எள்ளு கருப்பு எள்ளு, விளக்காத எள்ளு. ஓகே தம்பிங்க உனமா. சரி, இவ்வளவு வச்சிருக்கணும். தேவையான தண்ணி, இது சீனியும் இந்த கப்பாலே 1/2 கப் எடுத்திருக்கிறேன். சரியோ? மற்றது பாத்திரங்கள் தெரியும் தானே, ஒரு மேப்பன் செய்தோம் இருக்குல்லே. அதனுடைய இன்னைக்கு வேலையை தொடங்க போவோம். பாருங்க. அது சரி, இந்த பலகாரங்களை ஊரில் எங்க அக்காண்ட சாமதி சடங்கு, அக்காண்ட கல்யாண வீடுகளுக்கு குஞ்சியாச்சி, சின்ன குஞ்சியாச்சி, பெரிய குஞ்சியாச்சி, அம்மம்மா அவையெல்லாம் இந்த வயது போன ஆக்கள் இதை செய்கிறது. நீங்க ஆம்பளைகளுக்கு இது சம்பந்தம் இல்லையே? அதுதான் சம்பந்தம் வந்து சம்பந்தம் இல்லாத கேட்காதீங்க. சம்பந்தம் இல்லையான்னு சொல்லி என்னன்னு சொன்னால், முந்தியெல்லாம் ஊரில் தெரியும் தானே, அந்த கல்யாண வீடுகள் கொண்டாட்டங்கள் அது இதுகள் சொன்னால்
எல்லாரும் வந்து கொஞ்சம் உப்பு போடுறேன். உப்பு காணையில் தம்பி. சரி இது உப்பு போடுறது நான் போடுறேன். சரியா தானே கூட போடுறது என்ன கைக்கு வேண்டும். சரி காணும். அப்ப இப்ப எல்லாம் மருவி அருகி போயிடுச்சு. முந்தினாங்கள் இந்த கல்யாண வீடுகளுக்கு இதுகளுக்கு இது முதல் நாளுக்கு பின்ன அரிசி ஊற விட்டு நீங்க ஓடி அப்ப உரல் அரி அந்த இந்த உரல் இருக்குல்ல இந்த பாருங்க காய்ச்சி கொண்டிருக்காங்க இது கிளாருங்க அந்த இந்த உரல் இருக்குல்ல நான் கதையை சொல்றேன். அந்த கல்லுரல் நிமித்தி போட்டு ஒரு ஆள் வந்து இடிக்கும், ஒரு ஆள் அரைச்சு கொடுக்கும். உடனே அதுல வறுத்து போட்டு கதைகளை கதைச்சு போட்டாங்க. அப்ப வந்து நாடகங்கள் ஒன்றும் இல்லை. அந்த இந்த என்ன காவியாஞ்சலி என்ன மற்ற நதியாண்ட அந்த நாடகம் நீங்கள் அந்த நாடகத்துல இருக்கிறீர்கள். கவனமாவே அலுவல பாருங்க நாடக எண்ணத்துல இருக்காமல். அப்ப உதன் அந்த பால் பவுடரையும் கொட்டு நெச்ச பாட்டு எடுத்து கொட்டு கேட்க வேணும். முதல் கோட்டை முதல் என்ன பேருந்து இல்லாம போயிடும். நீங்க தான் சொல்லுங்க. இன்னும் மற்ற கொஞ்சம் இதுக்கு எள்ளையும் போடுங்க. எள்ளு வந்து கணக்க போட்டா எண்ணெய் குடிச்சிடும். அப்ப கொஞ்சமா போடுவாமா இந்த இது போடு கரண்டியால சுதனியா கிளி விடுங்க. அப்ப காணும் இல்லை இன்னும் கொஞ்சம் போட்டு சரி காணும். அப்ப சரியா அப்ப என்னன்னு சொன்னா எல்லாம் மருவி போச்சு. எள்ளிலையும் அருவி இதாண்டு இல்லாம வந்துடுது. என்ன எள்ளில என்னது சொல்றீங்க? எள்ளிலையும் வந்து சில பேர் சில பண்டங்களுக்கு சேர்க்கிறேன் இல்லையா அந்த உறவினர்கள் சாப்பிடுறதுக்கு. எள்ளு வந்து அந்த காணல் பயிர் மாதிரி அப்படியே. அப்ப நான் இதை இந்த தண்ணியை விடுறேன் சுடு தண்ணி கிளறுங்க. அப்ப இப்ப எல்லாம் தண்டு வச்சு முந்தி அந்த காலத்துல இத ஒரு முக்கியமான விழாவா வச்சிருக்குன்னா பலகாரம் சொல்றது விழா. அதாவது வந்து சிப்பி மற்றது வேற சிப்பி முறுக்கு அரியதரம் சொல்றதுக்கு என் அம்மா காலிக்க ஆள் இல்லையா? அந்த ஒரு தரம் பதத்துக்கு எடுக்கல அது அரியதரத்துக்கு. அப்ப அரியதரம் உடையா இருக்கா கச்சோடு அவற்றை கைக்கில ஊற்றி போடுவேன். நானே ஊத்துற மாதிரி கிடக்கு. அரியதரம் மற்றது இப்படி எல்லா பலகாரங்களும் வீட்டில் வச்சு செய்வேன். செய்து கல்யாணத்துக்கு முதல் எல்லாம் பெரிய டப்பாக்களை போட்டு. அப்ப அதுக்கு மெயின் பலகாரம் ஒன்று மறந்துட்டீங்களா? பைத்தமணியாரம் அது 4 நாளா விட்டுப்பட்டு கொண்டு வரும். ஆனா பூந்திலாட்டு அங்க செய்யறது எனக்கு தெரியாது. இப்ப இங்க எல்லாம் பூந்திலாட்டு கொடுக்குறவன். சரியோ அப்ப நாங்கள் இதை குழாய்ப்போமா? ஓகே ஓகே நானு தான் ஓகே. இப்ப நல்ல வடிவா மா குழைச்சாச்சா? இப்படி குழைக்கணும். குழைக்க பாத்திரங்கள் தண்ணி எவ்வளவுன்னு சொல்லி கேட்கல. அநேகமா இந்த 2 கப்பு தண்ணி காணும் நினைக்கிறேன். சொல்லி இடியப்பத்துக்கு பதம் மாதிரி தானுங்க. சரி அப்படி வளைச்சு கொண்டு வாங்க. வாழை கிட்டப்படிங்க. சரிதானே? அப்படி பொறுக்கி வை. பரவாயில்ல. பலகாரத்து பேர் டக்குன்னு போய் ஒரு இது ஒரு மாடல் இது துளைறது அடுத்தடுத்து போ அடுக்குங்க. வேற இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கத்தானே பேர் நடக்குது. ஐயா கண்ணு ஒரு ஸ்டைலில் செய்கிறார் பாருங்க. இது பாருங்க இதுதான் சிப்பி. ஏன்னா சிப்பின்ற வடிவத்தில் இருக்குது.
இதுக்குதான் அப்ப அம்மம்மா குஞ்சியாச்சி எல்லாம் சேர்ந்து நிக்கிறது ஒரு ஆள் செய்யறதா. ஓகே, ஒரு புது ரவுண்டு பேர் தான் மறுபடியும் சொல்லுங்க ஆப்பா. நீங்களும் தெரிஞ்சாலும் உங்களோட வீட்டில் அதில் விட்டு சொல்லுங்க ஆப்பா. கையும் சந்தைக்கு போனதா? சரி, ஒரு ஆளுக்கு கையும் இருக்குதான் போவினம் தான். கதையை கேட்கணும் முதல்ல. சரி சரி, குறுக்க கேள்வி கேட்கப்படாது. உங்களை விளங்காட்டா கேளுங்க. கையும் சந்தைக்கு போனதா? அப்ப கையும் சந்தைக்கு போனால் கையொரு கைய வேண்டிச்சுதான். சரியோ, கையொரு கைய வேண்ட பேந்து அந்த கையும் சண்டை பிடிச்சுதான். கையும் சண்டை பிடிச்சுதான். சண்டை பிடிக்க ஒரு கை வந்து அந்த கையை தூக்கி கொண்டு ஒரு கையில போயிருந்து ஒரு கை வந்து தூக்கி கொண்டு போடுது ஒரு கைய. சரியோ, அந்த கை சண்டை பிடிச்சு கொண்டு இருக்க கையும் சண்டை பிடிச்சதில்லோ. அப்ப அந்த சந்தை போன கையும் தான் சண்டை பிடிச்சது. அப்ப இதாண்டு கொண்டு இருக்க என்ன இதாண்டு சொன்னால் அந்த கை வந்து இன்னொரு கை வந்து கையை தூக்கி கொண்டு போய் ஒரு கையில இருந்து அந்த கையை சாப்பிட்டுதான். இந்த கையில வச்சு சாப்பிட்டுது. இந்த கையில வச்சு சாப்பிட்டுதான். ஒரு கையில இருந்து சரி அந்த கையை சாப்பிட்டுதான். கையில இருந்து கை என்ன சொல்லுங்க அப்ப. இதுக்கு இந்த படியே சொல்லுங்க அப்ப என்னன்னு சொல்லி. தெரியுமா? தெரியுமா சொல்லுங்க அப்ப. அக்கையும் தங்கையும் சந்தைக்கு போட்டேன். எடே அப்பா வந்துட்டீங்களா? அக்கையும் தங்கையும் சண்டை போட்டியாமா? சந்தை போட்டேன். ஓகே 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 ஓகே. திருக்க வாங்கிச்சினேன். ஓகே, அது ஒரு காய். கையும் ஓகே 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 வெட்டிக்கினேன். அப்ப நான் நினைச்சது அக்கையும் தங்கையும் சண்டை பிடிக்கணும் ஆக்க வேண்டிய சொல்லி இல்லையே. வெட்டுற கையும் அடே ஓகே ஓகே ஓகே. அப்ப வலக்கை அல்ல இடக்கை என்ன கை கை வலக்கையும் திருக்கி அந்த காய் காக்கை கொண்டு போய் எங்க வச்சது? ஒரு கையில வச்சுதான் சாப்பிட்டது. நார்மலா கை என்று சொன்னால் காலில் வச்சுதான் காக்கை சாப்பிடும். என்ன காக்கை காலில் வச்சு சாப்பிடும். என்னண்டு கையில வச்சு சாப்பிட்டது? காக்கைக்கு கை இல்ல. அதுதான் அங்கதான் நீங்கள் வந்து விட்டு விட்டீங்க. என்ன எங்க கொண்டு போய் வச்சு? முருங்கை வந்துட்டீங்களா? முருங்கையில வந்து இப்படி கதைகளை சொல்லி கதைகளை பேசி இதாண்டு சொல்லி விசேஷங்களுக்கு பலகாரம் செய்வினேன். உணவுல எப்படித்தானே? அப்ப இப்ப இல்ல, இப்ப எல்லாம் வாசல் சொல்லி எடுப்பீங்களே. பலகாரம் எல்லாம் ஓடர், எல்லாம் பேக்கெட்டிங் எல்லாம் ஓடர். சரி, அது இல்லை, அதனாலையும் கொஞ்சம் சனம் வந்துன்றது போறவங்க பாருனா. அப்ப எனக்கு கஷ்டம் என்று சொல்லி என்ற நண்பர் என்ன யாருன்னு சொன்னால் ஹரியராசா ஹரியதுரே. உனக்கு எத்தனை பேர்கள் இருக்கு சொல்லுங்க. அப்போ எனக்கு ஐயா என்ற பேரை வச்சு மஜிக் சிலையா சில பிள்ளைகளை சிரிக்க வைக்கிறதுக்கு. பிறகு ஹரியதுரை தான் என்னுடைய உண்மையான. அப்ப ஹரி என்று சொல்றது ஹரி ஹரி.
ஆனா பிரான்ஸுக்கு வந்த பிறகு பத்திரம் செல்லையாண்டு வரா பாருங்க இவர்கள் 2 பேரும் பக்கத்துல இருக்கிறபடியா ஓடி வந்தது. இவருக்கு ஒரு சின்ன உதவி செய்து விடுமா இல்லையா? ஓகே, ரொம்ப நன்றி. இது அவற்றைதான் ஃபுல் வீடியோ இந்த என்ன வேலை திட்டம் என்னுடைய நானும் இது கொப்பி அடிச்சு தான் செய்கிறேன். வேறு சொல்றேன், யார்கிட்ட கொப்பி அடிச்சான்னு சொல்லி வீடியோ படிக்கணும் சொல்லுவேன். இது கொப்பி அடிக்கிறதுக்கு எங்க இருக்கு, இதுல வந்து பதம் தானே எங்கண்ட ஆரம்பரியம். அந்த நேரங்கள்ல எங்கண்ட அம்மம்மா ஆச்சியவ அவைகளெல்லாம் நின்று செய்யக்க நான் நின்று பாக்குறது. இன்னும் ஒன்று அப்படி செய்யக்குள்ள காகம் கலைக்கிறதுக்கு காகம் கலைக்கிற வேலை காகம் கலைக்கிற வேலை எங்கண்ட வேலை எங்கட ஐயாண்ட அம்மா என்ன செய்ய வேண்டாம், மெல்லமா கூப்பிட்டு அடுப்பு கவிழ்ந்ததை எடுத்து தருவா. ரைட் இதுல நல்லா இருக்கமா அப்படிங்க. இது எண்ணெய் கொதிச்சு விட்டுது கொஞ்சம் நல்ல பாடிவா. இப்படி இறக்கி வைப்பான். கனக சூட்ல விட்டுறாங்க. கணக்க கும்பலா வைக்காதீங்க, குறைக்கணும். இது கும்பலா வச்சாச்சு. இதுகளை இருக்கா தவத்தி விடுங்க. பாருங்க பாருங்க கலர் தண்ட வாழ்ல தனித்தனியா இருக்கணும். தனித்தனியா போட்டு கொண்டிருக்கீங்களா? அதுலோ ஐயாட்ட அந்த போட்டு கோப்பையை பண்ணிக்கிட்டு ஓடிக்க எல்லாம் தனித்தனியா வந்து விடுது. ஐயா அந்த கோப்பையை பண்ணிக்கிட்டு ஓடியாடி இதோ இது இந்த அச்சு இது இதுதான் புளிச்ச மெல்லிசா வந்துடும். எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கொண்டு சரி இது அதே நேரத்தில் இதுன்னு அதான் அடுப்பை மூட்டி நாங்கள் இப்போ பானி காய்ச்ச போகிறோம். சீனி எடுத்தாங்க, சீனியை முதல் கொண்டு வாமேண்ணே. என்ன கொஞ்சம் பெரிய வேணும். சரி புரியட்டுங்க எடுத்து ஜாலியே ஏண்ணே அப்போ ஒரு பாட்டு பாடி காட்டும், ஒரு பாட்டு பாடி காட்டும், ஒரு பாட்டு பாடி காட்டு ஐயா. எடுக்கணுமா? ஒரு பாட்டு பாடி காட்டு ஐயா. கொண்டு போக பாட்டுங்க விளக்கிட்டார். இதில் ரகம் என்ன ரகம் சொல்லுங்க அப்பம்? தோட்டி சிப்பி. இதை சொல்றது என்னண்டு தோட்டி சிப்பி என்னது இல்லையா? அழுது என்ன பேர்? உங்களோட உண்மையான பேர்? உண்மையான பேர் என்ன? ஆதிதன். அப்படியா?
அகத்தியன். அகத்தியன். அம்மா வேணுமா? எனக்கும் என்ற பொன்னி வேணும். எனக்கு என்ற பொன்னியத்தான். ஐயாட்ட சொல்லு, அப்பா அப்பாட்ட சொல்லு, என்ற பொன்னிய மரியாதையா தர சொல்லி. பொன்னி வளவன். யார் சொல்லுங்க அப்பா தம்பி சொல்லு. நீ யாருது? பொன்னியன் என்ன? யார் நீ? பொன்னியன் சொல். பொன்னியின் செல்வன். ஒரு விஷயம் சொல்லணும்னு ஒன்று நான், நாங்கள் இந்த நாடகங்கள் பார்க்கறது எல்லாத்தையும் எங்கள்ட ஊர்ல பொம்பளையாள், அஞ்சு பிரான்ஸ்ல இருக்கிற பொம்பளையாள்ல பார்த்தேன், கரை பொம்பளையாளை பார்த்தேன். இந்த நாடகங்களை சரியா குறைச்சி போட்டுறேன். முந்தி கல்யாண வீடு, அந்த மெட்டியலி, அது இது சொல்லி சும்மா ஜனம் அப்படியே காஞ்சு கொண்டு இருக்கோம், அதோடய இருந்து கொண்டு இருக்கோம். இப்போ கொஞ்சம் குறையும். இது 2 விலங்கையில் இந்த யூடியூப் இது தளங்கள் பார்க்குறபடியாலே இருக்கும். அப்போ சும்மா இருந்தா போல போன கிழமை நாங்கள் பார்த்த நாடகம் என்னன்னா இலங்கை ஆக்கலைஞ்ச நாடகம். இலங்கை ஆக்கலைஞ்ச நாடகம் என்றால் என்ன நாடகம்? அந்த பேருக்கு நாடகத்துக்கு நாளைய நாம். அது இப்போ 2-3 வருஷத்துக்கு முதல் வரவழைக்கிட்டது. கிட்டத்தட்ட 50 எபிசோட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் முதல் அது வரைக்க பார்த்தேன். நான் இது எங்கண்டி ஆக்கள் எடுத்திருக்கேனே, அவ்வளோ பெருசா எடுக்க மாட்டேனே, எங்கண்டி ஆக்களுக்கு அவ்வளோ எடுக்க தெரியாதுன்னு நான் அதை நிப்பாடி போட்டேன். வாசல் தாண்டி போனவளே, உன் வாசம் மட்டும் போகவில்லை. பஞ்சம் திண்டாடுது. வீட்டுக்கு ஒரு பிள்ளை உங்களை போல வெளிநாட்டில் இருக்கிறதால அந்தந்த வீட்டில் ஏதோ கொஞ்சம் மூச்சு விடுகினோம். உங்களுக்கு தெரியாதாத்தா, நீங்கள் இப்போ இங்கே நிற்கிறீங்கன்னா அவன் நடிக்கணும். அதான் அம்மா அப்பாண்ட பழக்கம் பிடிக்காமல் நான் வேறு இடத்துல இருந்து போய் படித்த அப்படி இருப்பேன். என்ன மாதிரியே நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த அம்மா அப்பாண்ட பிஹேவியர் பிடிக்காமல் வேறு சிட்டியிலேருந்து போய் படிக்கணும். நாங்கள் ஒன்றும் இங்கத்த கலாச்சாரத்துக்கு மாறியல தாத்தா. பட் எங்களோட பேரண்ட்ஸ் சொன்னாங்க கம்ஃபர்டபுள் இல்லை. இன்றைக்கு அந்த பிள்ளை தங்கச்சி சிவகுமாரனோ இன்னொரு பேர் நினைக்கிறேன், நாளைய மாற்றம் என்று சொல்லி ஒரு படம் எடுத்திருக்கிறோம். எங்கள்ட இலங்கை கலைஞர்களை வச்சு நிறைய பிரான்ஸில், ஜெர்மனில், ஊரில் எடுத்திருக்கலாம். அப்போ அதுன்ற முன்னோட்டம், அதில் அந்த பாட்டுகள் அதுகளை பார்க்க ஒரு புரட்சி படம். இந்த இந்திய படங்களில் கூட இப்படியான இலங்கை மக்கள் குடிபெயர்ந்த நிகழ்வுகளை, அவர்கள் படுற அவலங்களில் அந்த இதுகளை இப்படி படம் பிடிச்சு காட்டேன். இது ஒரு பாட்டிலேயே விஷயத்தை சொல்லி இருக்கிறான். அப்போ சரி என்றுட்டு நான் அந்த என்ன செய்தேன்னு சொல்லுங்க, நாளைய நாம் எடுத்து இடையில பார்ப்போம்னு பார்த்தால் அது 50வது இன்னும் 49 அப்படி எபிசோடு நான் இவன் இருந்து பார்த்தேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ரியலாக இருக்குது, நல்ல வடிவாக எங்களோட பிரச்சனைகளை சொல்லிக் கொண்டு போகிறீன்னு இவனும் பார்த்தேன். 2 மனுஷையும் பார்த்துட்டு அவக்கும் நல்லா படிச்சு கொண்டு அவன் நாடகங்கள் இப்போ பார்க்கறது மட்டும்தான். சரி என்னட்டு என்ன வேண்டா இந்த நாடகத்தை பார்க்க மாட்டு என்ன செய்தான் சொல்லுங்க பாப்பா. சரியே, முதலாவது 2வது பார்த்தால் கொஞ்சம் நல்லா போச்சு, 3வது இன்னும் நல்லா போகுது. அப்ப நான் 3வதோட நிப்பாட்டி போட்டு எனக்கு காணும் கேட்டு பார்த்தா 6 எபிசோட் ஒரு நாள் ஒரு இரவுல என்ன மேனேஜ் பார்த்து 6 எபிசோட் அவ இப்ப கண்டினியூவா பாக்குறேன். நான் முதல் 3ஓட இதாண்டா எனக்கு நேரம் கிடைக்கல, நீ தொடர்ச்சியா நான் பார்க்கணும். கிடக்கிட கதையை கேட்பறேன். நீங்களும் ஒருக்கா இந்த நாளைய நாம் அந்த நாடகத்தை ஒருக்கா எடுத்து பாருங்க. பாத்தீங்கன்னா கூட மாட்டேன். இந்திய நாடகங்களுக்கு கலைஞர்களுக்கு சவால் வகையில எங்கள்ட கலைஞர்கள் நடிச்சிருக்கிறார்கள். யதார்த்தமான நடிப்பு, நல்ல கதையோட்டம், நல்ல வசனங்கள், வேறு என்ன சொல்றது, படப்பிடிப்பு, அருமை, மியூசிக், சங்கீதம், அதுக்கு நல்ல அருமையா இருக்குது. நீங்கள் அப்படியே தொடர்ந்து பாருங்க. மற்றது என்ன ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க, இவையெல்லாம் இந்த நாளைய மாற்றம் என்ற
ஒரு படத்தை எடுத்து உலகம் முழுக்க வெளியிட போகிறேன். ஜூலை மாதம் பெறப்போகுது. அதையும் பாருங்க. அதிന്റെ சின்ன இதுகளை நான் உங்களுக்கு இந்த இதில் தாரன் பொருங்க. நான் இப்படி கலைச்சு கொண்டிருந்தால் இது கரைப்போ நினைக்கிறது எங்கிட்ட இலங்கையாக்களுக்கு படம் எடுக்க தெரியாதது. ஆனால் அன்றைக்கு ஒரு நாடகம் பார்த்தேன். நாளைய மாற்றம் என்ற திரைப்படத்தின் பாட்டுகளும் மற்றது நாளைய நாம் என்ற நாடகத்தின் இதுகளையும் பார்த்து கொண்டிருக்கே எனக்கு இப்படி ஒரு காரியத்தை நினைச்சிருந்தேன். எங்கிட்ட இலங்கையாக்களுக்கு படம் எடுக்க தெரியாதுன்னு சொல்லி. சரியோ உண்மையா நான் பேருக்கா வேண்டி சொல்லல, நான் உண்மையா தான் சொல்லுவேன். என்ன சரியே அப்ப ஆனபடியால நீங்களும் இந்த நாடகங்களை எடுத்து தொடர்ச்சியா பாருங்க. யூடியூப்ல நான் அதன் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த இதை போட்டு விடுறேன். நீங்களும் அந்த நாடகங்களை தொடர்ச்சியா பாருங்க. படம் பார்க்கறதுக்கு ஆயத்தமா இருங்க தியேட்டர்ல. என்ன நாங்களுக்கு அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். அவையில் ஒரு வேஸ்டான விஷயத்த படம் எடுக்க இல்லை. எங்களோட சமூகத்தை, எங்களோட மக்களின் அவலத்தை, எங்களோட பிரச்சனைகளை முன் வச்சுதான் ஒரு படம் ஒன்று, ஒரு காவியம் ஒன்று தயாரிச்சிருக்கிறேன். அந்த அது நீங்களும் பாருங்க சொல்லிக்கொண்டு பார்க்கறதுக்கு தயாராயிருங்க. நாங்கள் இது கரைப்போம் இதை பற்றி காய்ச்சி கொண்டு வந்தாலே என்ன முடியுது இல்லோ. இங்க இதில் பாருங்க. இதுக்கு என்ன இது இதாண்டு கொண்டு இருக்குது. கரமலுக்கு இது கொதிச்சு கொண்டு இருக்குது. இது இந்த கடைசி பொரியல் சரியோ பாருங்க. அதை பறிச்சு முடியாட்டுங்க. கரமல் காய்ச்சி முடியும். பாருங்க சிப்பியின் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோமா. என்ன செய்ய போறோம்? கரமல் காய்ச்சறம் சீனியில அப்படியே பிறை 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 இல்லைங்க. அப்படியே ஊத்த ஊத்த பின்னாடி கொண்டு இருக்கணுமா. சரியோ இந்த இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க. எனக்கு உதவி செய்தவர் அப்போ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலையே. என்ன இந்த வேலை குஞ்சியாச்சி, பெரிய குஞ்சியாச்சி, சின்ன குஞ்சியாச்சியாக்கெல்லாம் செய்கிறது. நீங்களே நீங்க தேர்ந்தெடுத்த நீங்க. எனக்கு எல்லாம் பெரிய குஞ்சாச்சி சின்ன குஞ்சாச்சி ஒரு தடவை இல்லை. மாமியா வேறா இருக்கிறேன். மாமன்மார் கோடி, மாமிமார் முக்கோடி. சரியோ மஞ்சாள் மார் நிறைய பேர் இருக்கிறேன். சரியே ஆனபடியார எனக்கு அந்த இது இல்ல இருந்திருந்தால் அந்த பிரச்சனை எனக்கு வந்திருக்காங்க. சரியோ ஆனா நாங்கள் என்னன்னு சொன்னால் எங்களுடைய வியூவர்ஸுக்கு, எங்களுடைய பார்வையாளர்களுக்கு என்னை நம்பி பார்க்கிற வைக்க வேண்டி இந்த இதை எடுத்து செய்து காட்டியிருக்கிறேன். மற்றது எங்கள்ட குடும்பத்தில் ஒரு கல்யாணம் ஒன்று கதியா வரப்போகுது. சரியோ ஆனபடியால நான் அதுக்குரிய ஆயத்தங்களை செய்கிறேன். அதுதான் ரெடி பண்றீங்க? அதுதான் ரெடி பண்றேன். என்ன பலகாரம் செய்கிற பொறுப்பு என்னட்டு தான் தரப்போன போல நடக்குது. மற்ற இதெல்லாம் தாங்கள் செய்கிறோம்னு சொல்லி போட்டேன். அவையா அது நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டாம். சரியோ அதெல்லாம் நாங்கள் கல்யாணம் செய்ய போறோம், நாங்கள் பாக்குறோம். இந்த பலகாரத்தை எங்களுக்கு செய்தாருங்கன்னு கேட்டு வைக்கிறேன். சரியோ அதுவும் ஓர்டர் கொடுக்க போறோம்னு சொன்னவ நான் சொன்னேன். சாச்சா சாச்சா இது நான் தான் செய்து தருவேன். ஆனபடியார இது செய்ய போறோம். மற்ற அதுக்கான ரிஹர்சல்லாம் இது. சரியோ அதுக்கு என்ன நாள் கிடக்கு. ஒத்திகை தான் இது. என்னன்னு சொன்னா இது செய்ய போறோம்.
மற்றது பரங்க பணியர் இல்ல பரங்கடி பூந்திலட்டு லட்டு செய்ய போறோம், பைசா பணியாரம் செய்ய போறோம், மற்றது அந்த முறுக்கு செய்ய போறோம், முறுக்கு மற்றது இந்த கொக்கிஸ் அதுக்கு அச்சு பலகாரம் எல்லாம் செய்து காட்ட போறோம். தொடர்ச்சியாக இதுகளை எல்லாம் உங்களுக்கும் செய்து காட்டி சாப்பிடுவோம். நாங்க சாப்பிடுவோம், அவைகளுக்கும் செய்து கொடுக்க போறோம். கடைசியா கல்யாணோட வரையக்க ஆனபடியால நீங்களும் உங்களோட வீடுகள்ல இந்த செய்யலாம், இதனால செய்யுங்க. செய்து கூட கல்யாண வீடுகளுக்கு ஆக்களை கூப்பிட்டு உங்களோட சொந்த பந்த ஆக்கள் எல்லாரையும் கூப்பிடுங்க. கூப்பிட்டு என்ன செய்யறீங்கன்னு சொன்னால் சரி இவ்வளவு குறைஞ்சது 5 பேர் ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு கதையுங்க. இப்படி அந்த நொடிகளை விடுங்க. நாங்கள் செய்த வேற நொடிகளை விட்டு அவையோட காய்ச்சி சேர்ந்து சில நேரங்கள்ல நீங்கள் பிரிஞ்சிருந்தா கூட இந்த விஷயத்தோட ஒன்றுபட்டு விடுவீங்க. சொந்தங்களுக்கு பிரச்சனைகள் வந்தா கூட ஒன்றுபட்டு விடுவீங்க. ஆனபடியால நீங்களும் உங்களோட வீடுகள்ல உங்களோட விசேஷங்கள் வரைக்க இதெல்லாம் செய்யறது எங்களோட பிள்ளைகள் இப்ப செய்யப்பட ஆயினேன், உங்களையும் செய்யப்பட ஆயினேன். எல்லாம் நாங்கள் ரெடிமேட்டா கொடுக்குறோம்னு சொல்லுவீங்க. அதுக்கு ஓமன்னு சொல்லாமல் நீங்கள் செய்து தாரம்னு சொல்லி ஒரு 10 பேர் 5 பேர் உங்களோட குடும்ப ஆக்களை கூப்பிட்டு நீங்களும் செய்யுங்கன்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து விடைபெற போறோம். வேற என்ன சொல்றது, அடுத்தது இன்னொரு பலகாரம் பக்கத்துல என்னையும் கூப்பிட்டு இந்த பலகாரம் செய்யற முறையை காட்டி தந்ததுக்கு நன்றிகள். இதுக்கு என்ன செய்யற சொல்ற வாயில வேற ஒரு கண்டறிய சிரிச்சு போடுவேன். சரியா எல்லாம் எல்லா பலகாரங்களும் செய்து முடிய சொல்றேன்னா சரியா கழிச்சா கண்ணாடிய தாங்க. சரி, அப்ப நாங்கள் இதோட விட வர்றோம். மற்ற முக்கியமான விஷயமா நீங்கள் மறந்துவாதீங்க போட்டோ அந்த இது நாளைய நாம் பார்க்க மறந்துடாதீங்க. நல்ல அருமையான நாடகம், டிவி, சீரியல் 50 இதுகளுக்கிடையில உலக கலைஞர்கள் முழுக்க தமிழ் கலைஞர்கள் நடிச்சிருக்கிறார்கள். அதை பாருங்க. நாளைய மாற்றம் பார்க்கறதுக்கு தயாராயிருங்க. ஏனென்றா அது ஒரு நல்ல சிறந்த படமாக வரும். அப்ப இதுக்கு பேர் சிப்பி பலகாரம். சிப்பி பலகாரமா? கனி வருது என்ன கஷ்டப்பட்டு கிடைக்கிறேன்னு பாக்குறீங்க. இல்ல சத்தம் வரணும் ஒன்று செய்து காட்டுறீங்க. சரிதானே? அப்ப இதோட முடிச்சு கொள்றோம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோல சந்திப்போம்னு சொல்லி இழந்து கொண்டு வணக்கம் கூறி விடை வருவது மேஜிக் செல்லையா. உங்களுக்கு நன்றி. அன்புடன் தமிழ் கிழவர்.